வணக்கம் நண்பர்களே, முகநூல் நண்பர்களே அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இது தமிழ் ஆண்ட்ராய்ட் காலேஜ் தெரிந்து கொள்வோம், பகிர்ந்து கொள்வோம். நான் திருப்பூர் வந்து ஜிஎஸ்கே. ஓகே நண்பர்களே, எனக்கு ஒரு அருமையான சூப்பரான ஒரு அப்ளிகேஷனோட வந்திருக்கு. என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு பார்த்தீங்களா, கியூட் கட். இந்த அப்ளிகேஷன் நண்பர்களே, இந்த அப்ளிகேஷன் பத்தி அப்படி என்ன கஷ்டம் பார்த்தீங்கன்னா, நம்ம மேரேஜுக்கு போயிருப்போம், இல்லை ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாச்சும் போகிறோம்னு வச்சுங்களேன். அப்போ வந்து நம்ம வீடியோ எடுத்திருப்போம். சம்டைம் பார்த்தீங்கன்னா SD கார்டு தீர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ பாதியில் ஸ்டக் ஆகிரும். அப்படி இல்லை வந்து நம்ம ஏதோ ஒரு பிரச்சனைனால வந்து வீடியோ கட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து திரும்ப வீடியோ எடுக்க வேண்டியது வரும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து 2 வீடியோ தான் கிடைக்கும். அதை நீங்கள் 2 டைம் ப்ளே பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதில் இந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் வந்து அந்த 2 வீடியோ ஒன்றா இணைச்சிக்கலாம் நண்பர்களே. அதாவது வந்து அழகாக சூப்பராக உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி உங்களுக்கு முன்னாடி ஃபோட்டோ வேணும்னா ஃபோட்டோ போட்டு, இல்லை ஸ்டில்ஸ் அதாவது எது வேணாலும் வச்சு பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஆடியோ போட்டு அதை வந்து நீங்கள் சூப்பராக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் நண்பர்களே. அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த அப்ளிகேஷன் வந்து எங்கள் வீடியோக்கு மேலே லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்கை டச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உள்ளே போய்க்கலாம். உள்ள போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு இப்படி வரும். எப்படி வந்துச்சுன்னா கிரியேட் வீடியோ பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இங்கே பாருங்க இம்போர்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணுங்க. அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற வீடியோலாம் வந்துடும். அப்போ வந்து நீங்கள் எந்த வீடியோ வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே நம்மளே இப்படி செலக்ட் பண்ணிட்டு கீழே பாருங்க ஃபோட்டோ இருக்குது. ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ வேணுமோ முன்னாடி வச்சாலும் சரி பின்னாடி வச்சாலும் சரி உங்களுக்கு எந்த இடத்துல ஃபோட்டோ வைக்கிறீங்களோ அதுக்கு இப்படி செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு வேணுங்கிற ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்க ஸ்கிரிப்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதையும் டச் பண்ணுங்க. டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும். இப்படி வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து 1 2 2வது ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ பிளேயரில் உள்ள பிளே போயிடும். ஸோ உங்களுக்கு எந்த ஆடியோ வேணுமோ அதை டச் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலரில் ஒரு ப்ளஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிங்கன்னா கீழே பாருங்க டெலிட் ஆப்ஷன் ஒன்று, செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதில் வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ ஆடியோன்னு கேட்கும். அதாவது வந்து வீடியோவோட வாய்ஸ் வேணுமா இல்லை ஆடியோவோட வாய்ஸ் வேணுமான்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ வந்து ஃபுல்லாக ஆகிக்கும். ஸோ ஓகே கொடுத்துட்டீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த இதில் வந்து ரைட் கொடுத்துருக்கேன். ரைட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆடியோ ப்ளே ஆகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு முடிஞ்சோடனே அடுத்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். அப்படியே வந்து இது பண்ணணும். ஸோ இதில் நீங்கள் ரைட் மார்க் டச் பண்ணிட்டீங்களா, டச் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்படி வந்துடும். இப்படி வந்துச்சுன்னா அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து சூப்பராக வந்து கிரியேட் ஆகிக்கும். ஸோ நான் இப்போ பண்ண முடியாது. அப்படி பண்ணேன்னா எனக்கு வந்து வீடியோ கட் ஆயிரும். அதனால் வந்து நான் பண்ண முடியல. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அதில் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி வரும். அதே மாதிரி டச் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுங்கிற வீடியோவை எடுத்துக்கங்க. வீடியோ எடுத்துட்டு உங்களுக்கு எந்த பாட்டு வேணுமோ அந்த பாட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த பாட்டு வந்து உங்களுக்கு வந்து இந்த பாட்டு பின்னாடி இருக்கிறது முன்னாடி இருக்கிறது வந்து கட் பண்ணணும்னா இங்கே மேலே இருக்கு பாருங்கள். மேலே டச் பண்ணிங்கன்னா அது வந்து பண்ணுங்க. மேலே இருக்கிறது இப்போ டச் பண்ணிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிம் அப்படின்னு போட்டுருச்சுன்னா பேக்கில் இருக்கிறது ஃப்ரண்ட்ல இருக்கிறது ரெண்டுமே கட் ஆயிரும். ஸோ டெலிட் செலக்ட் பார்ட் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டர் இருக்கிற பாட்டு வந்து ஃபுல்லாமே டெலிட் ஆயிரும். ஸோ இதையும் நான் பண்ண முடியாது. பண்ணாலுமே எனக்கு வந்து வீடியோ வந்து கட் ஆயிருது. ஸோ அந்த மாதிரி பண்ணி காட்ட முடியல. ஐம் வெரி சாரி. தப்பு எது இருந்தாலும் பண்ணிச்சுக்கங்க. உங்களுக்கு வந்து சந்தேகம் எது இருந்தாலுமே எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மேலே கொடுத்துருப்போம். அதை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே நம்ம இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ டூ MP3 கட்டார். இது வந்து நீங்கள் வந்து டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வந்துடும். வீடியோக்குள்ளே இருக்கிற MP3 இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம் நம்பளே. ஓகே அடுத்தது பாருங்கள், நீங்கள் வந்து சேவ் பண்ணி வைக்கிற வீடியோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, அவுட்புட் ஃபைல்ஸ்னு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன வீடியோ கட் பண்ணீங்களோ அதெல்லாம் வந்து இதில் வந்துடும். இது நான் ப்ளே பண்ணவும் காட்ட முடியாது நண்பர்களே, ரொம்ப மன்னிச்சிருங்க. ஓகே நண்பர்களே, இது ஒரு அருமையான அப்ளிகேஷன் நண்பர்களே, சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். உங்கள் மொபைலில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு அப்ளிகேஷன் நண்பர்களே. ஸோ இந்த அப்ளிகேஷன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் விட்டுருங்க, தெரியலன்னு யூஸ் பண்ணிக்கங்க. பார்த்தவங்க எல்லாம் கண்டிப்பாக லைக் ஷேர் பண்ணுங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். உங்கள் நண்பர்களுக்கு தெரியாமல் இருக்கா, நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஷேர் மூலியமாக வந்து அடுத்தவங்க மற்றவங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கலாம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, எங்கள் வீடியோக்களை வந்து நீங்கள் முதல்ல இருந்து பார்க்கணும். யூடியூப்ல போய்ட்டு தமிழ் ஆண்ட்ராய்ட் காலேஜ் டைப் பண்ணிங்கன்னா எங்களோட பேஜ் வரும். அதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நண்பர்களே. அப்படி இல்லை உங்களுக்கு யூடியூப்ல போய்ட்டு வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீடியோக்கு மேலே யூடியூப் லிங்கையும் கொடுத்துருப்போம். அதை டச் பண்ணி நீங்கள் எங்கள் யூடியூப்ல போய்ட்டு எங்களோட பேஜை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனோட நான் சந்திக்க வரேன். நான் GSK வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பாய்.